கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், தகாத உறவை பிரித்தல், தனவசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுகவும். தொடர்பிற்கு ஸ்கிரீனில் தெரியும் என அழைக்கவும். வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு ஆவணி மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஆவணி மாதம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல மாதமாக இருக்கும். ஆனாலும் கவனம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. உடல்நிலை பாதிப்பு இந்த ஆவணி மாதத்தில் இவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன தலைவலி மாதிரி தான் உங்களுக்கு அது தோன்றும். ஒரு தலைவலி, வயிற்று வலி இப்படி தான் இருக்கும். ஆனால் அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாகி, அது ஒரு பெரிய சுமையாகி உங்களை இந்த மாதத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுத்திவிடும். அதனால உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்கும். அப்படி நடக்கிற பொழுது தேவையில்லாத சில இடங்களுக்கு போக வேண்டி வரும். அந்த இடங்களில் உங்களுக்கு சுத்தம் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு அது பிடிக்காது. அப்படி நீங்க போற பொழுது அது சுத்தம் இல்லாத இடமா இருக்கிற பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அது பிடிக்காது. மனசுல ஒரு கஷ்டம் வந்து அது உங்களுக்கு ஒரு மாதிரி தலைவலியாகி அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. விவசாயிகள் இந்த மாதம் நன்றாக இருக்கும். கவலைப்படாமல் இருக்கலாம். விவசாயம் செய்யக்கூடியவர்கள், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது. உணவு பழக்க வழக்கம் தான் எல்லாருக்குமே சொல்லக்கூடியது. உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவாக இருங்க. மருத்துவத்துறையில் இருப்பவர்களும் கண்டிப்பாக இந்த உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். நேரமின்மை அப்படிங்கிறத காரணத்தை கொள்ளாமல் சரியான நேரங்களில் உணவுகளை எடுத்துக்கொண்டால் நிறைய பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும். ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கும். ஒரு சிலருக்கு பிரச்சனைகளில் அதிகமாக ஏற்பட்டு கணவனை தேவையில்லாமல் சந்தேகப்படுகின்ற நிர்பந்தம் ஏற்படும். அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு அமைந்திருக்கிற கணவர் நல்லவராகவே இருப்பார். ஏன்னா அந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து யார் தப்பு செய்தாலும் பிடிக்காது. அதில் ஒரு பெரிய மைனஸ். அதனால் இந்த நீங்கள் வந்து தப்பு செய்கிறவங்களை கண்டிக்கிறது தப்பு கிடையாது. அது தேவையானதாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதை கவனமுடன் பார்த்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும். குழந்தைகள் படிப்பு அப்படிங்கிறதும் நன்றாக இருக்கும். வியாபாரிகள் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. கலை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு அருமையான மாதமாகவே அமைகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பைரவரை வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். அப்படி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தீர்களேயானால் கண்டிப்பாக இந்த மாதம் சிறப்புடைய மாதமாக அமைகிறது. ஆவணி மாதத்தில் மகர ராசியில் பிறந்தவர்கள் எந்த கடவுளை வழிபாடு செய்யலாம்? இந்த மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதம் மகர ராசி ஆல்ரெடி நிறைய பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. குரு 5ஆம் இடத்திலிருந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான். 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மங்கள குரு திருமண தடையை நீக்கி விடுவார். நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும். ஆனால் திருமண தடையை நீக்கினாலும் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமுடன் உங்களுடைய திருமண துணைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருங்க. கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனையும் தேர்ந்தெடுக்கிற பொழுது சரியானவர்களை தேர்ந்தெடுங்கள். உங்களுடைய தாய் தந்தையினர் சொல்வதை கேட்டு செய்யுங்கள். எக்காரணத்தை கொண்டும் காதல் திருமணம் செய்து விடாதீர்கள். காதல் திருமணத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்துவிடும். உங்களுடைய உறவுகளை இழந்து விடுவீர்கள். ஏன்னா கடைசி வரைக்கும் உங்கள் உறவுகளோட உங்களால் சேரவே முடியாது. இந்த மகர ராசி அப்படிங்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரும். இந்த மகர ராசி இந்த மாதத்தில் உங்களுடைய முன்னோர் கடன்களை சரியாக செய்து விடுங்கள். அதில் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதோடு உங்களுடைய தாய் தந்தையினர் மீது கவனம் செலுத்துங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா தாய் தந்தையினர் மீது கவனம் செலுத்துங்கள். அப்படி செலுத்தினால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது நன்றாக இருக்கும். அதேபோல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதுவும் குறிப்பாக இந்த செவிலியர் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மருந்துகளை கையாளுகின்ற பொழுது கண்டிப்பாக கவனமுடன் இருங்கள். எக்காரணத்தை கொண்டும் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை கையாளாதீர்கள். அதே மாதிரி கெமிக்கல் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்கள் தேவையில்லாமல் ஆராய்ச்சிகளை செய்யாதீர்கள். உங்களுடைய குருநாதருடைய அறிவுரையின்படியே நீங்கள் செய்வது நல்லது.
ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் சமயபுரத்து அம்மனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கண்ணபுரத்தாலை பிரார்த்தனை செய்து கண்மலர் வாங்கி அந்த சமயபுரத்து மாரியம்மனுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அதனால் இந்த பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும். எந்த விதத்திலும் கவனம் சிதறாமல் படிக்க வேண்டும். குழந்தைகளுடைய படிப்பு என்பது மிக முக்கியமானது. அதில் தாய் தந்தையினர் கவனமுடன் இருந்து குழந்தைகளை படிக்க வைப்பதில் கவனமுடன் இருக்க வேண்டும். நீட்டு இந்த மாதிரி அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்களும் மருத்துவத்துறையில் இருப்பவர்களும் கவனமாக இருந்து இந்த மாதத்தை கடந்து நல்லவிதமாக இருப்பதற்கு இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் பைரவர் வழிபாடு சிறப்பானதாக இருக்கும். பைரவருக்கு அஷ்டமி திதிகளில் வழிபாடு செய்யுங்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ராசியாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதும் அவ்வளவு விசேஷங்கள் இல்லை என்றாலும் உத்தியோக வழியில் பெரும் பாசிட்டிவ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். தன்னுடைய நீண்ட நாள் நண்பனை சந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு நண்பனால் மிகப்பெரிய ஒரு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ மனைவி வழியில் ஒரு ஆதாயம் கிடைக்கும். மனைவி வழியில் உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுக்கு உயர்வுக்கான வழிவகைகளை உங்களுடைய மனைவி ஆலோசனையாகவும் சொல்லுவாள். ஃபைனான்ஸ் ரீதியாகவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாள். அவளுடைய வழியில் ஏதாவது ஒரு இன்கம் வர்றதுக்கு உண்டான ஒரு மாதம் இந்த மாதம் கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். வார்த்தைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சு பேசுங்க. கீழ் வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் மதித்து நடத்துங்க. கொஞ்சம் வேகமாக பேசிட்டிங்கன்னா அதனாலே வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தாங்க சமாளிக்கணும். அதனால் 4ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏதாவது மனை தோஷம் இருக்கா, வாங்கக்கூடிய ஃப்ளாட்டில் ஏதாவது தோஷம் இருக்கா, அப்போ எந்த குத்து இருக்குது, எந்த மாதிரியான அமைப்புகளில் ஃப்ளாட் இருக்குது, வீடு இருக்குது, இதெல்லாம் சரியான முறையில் ஆலோசனை பண்ணி வாங்கிறது இந்த மாதத்தில் கொஞ்சம் சிறப்பு. பஞ்சமாதிபதி 7ஆம் இடத்துல போகிறதுனால காதல் திருமணங்கள் கைகூடும். தெரிந்த நபர் தான் மனைவியாக வருவா. ரொம்ப தூரம் நான் சுற்றின்னு இருக்கேன், கடைசியில் பார்த்தோன்னா என்னோட வீட்டுக்கு 2 வீடு தள்ளி எனக்கு பொண்ணு அமைஞ்சு போச்சு, அப்போ 2 கிலோமீட்டரில் பொண்ணு அமைஞ்சுது, 2 கிலோமீட்டரில் மாப்பிள்ளை அமைஞ்சுது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் விசேஷங்கள் உங்களுக்கு தேடி வரும் இந்த மாதத்தில். ஏற்கனவே தெரிஞ்ச பொண்ணு, நம்மளோடு நம்ம குடும்பத்தோடு குடும்பமாக பழகிய பொண்ணு தான் மனைவியாகவோ கணவனாகவோ வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு மிராக்கலாக நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சமஸ்தானாதிபதியான புதன் பகவான் வக்கர அஸ்தங்கமாகிறது. பெரும்பாலும் அது வக்கரம் ஏற்கனவே ஜாதகத்தில் புதன் பகவான் வக்கரமாக இருக்கார் அப்படின்னா இந்த காலம் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். கடன்கள் எல்லாம் அடைபடுவதற்கு உண்டான சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்ல போயிருக்கும். சில பேருக்கு கடன் கிடைக்கிறதுக்கு பழைய கடன் எல்லாம் முடிஞ்சு ரீஃப்ரெஷ் ஆகி எல்லா ஒரு 5-6 கடன் எல்லாம் முடிஞ்சு ஒரே கடனை வாக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் வர்றதுனால இந்த 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலே தந்தை மகன் உறவுகளில் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டுட் இல்லாத போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் உங்கள் மகன் வெளிநாடு வெளியூர் போகணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருந்தால் கண்டிப்பாக அவர் அனுப்பி வைங்க. அது யோகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உணவு தொழில் பண்ணுறீங்க, மளிகை தொழில் பண்ணுறீங்க, அது இல்லாமல் இந்த ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ணுறீங்க, அழகு சாதன நிலையம் வச்சுருவங்களுக்கு எல்லாம் இப்போ மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நடக்குது. ஆமாம், இந்த மாதம் டபுள் இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய கஸ்டமர் வருவா, நிறைய பேருக்கு பண அபிவிருத்தி கிடைக்க போகுது. அப்போ வேலை வாய்ப்புகள் உருவாச்சுன்னா உங்கள் பொருளாதாரம் உயரப்போகுது. பொருளாதாரம் உயர்ந்தால் கடன்கள் எல்லாம் அடைபட போகுது, இன்கம் வரப்போகுது, சேமிப்புகள் உருவாக போகுது. எவ்வளோ உழைச்சாலும் செலவாயிடுதுங்க. ஒவ்வொரு மாதமும் நாம் ஏதாவது ஒரு 10,000 என் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கணும்னு நினைக்கிற முடியலைங்க. இந்த மாதம் உங்களுடைய பேங்க்கில் கண்டிப்பாக சேவிங்ஸ் என்பது உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் நல்ல பலன்களை எல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா சபரிமலை சாஸ்தா சுவாமி ஐயப்ப பகவானுடைய கோயில் அந்த 18ஆம் படியை சேவார்த்தி பண்ணுங்க. பல வெற்றிகளையும் யோகங்களையும் பெற்றிடுங்க. மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் 8ஆம் அதிபதி வலுப்பெறார். ஏற்கனவே நான் நொந்து நூலாகிறேன் சார், பல பிரச்சனையில் இருக்கிறேன் சார்,
ஏகப்பட்ட கடன் இருக்குது சார், ஏகப்பட்ட வழக்கு இருக்குது, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஒரு நிறைய ஜாதகம் நான் பார்த்துட்டே இருக்கேன் அந்த மகர ராசி. ஆனால் எதற்குமே தோய்வடையாமல் வெற்றி பெறக்கூடிய ராசி மகர ராசி தான். எது வேணாலும் நடக்கட்டும், கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறும், காலம் மாறும், காட்சி மாறும் காத்துன்னு இருக்கிறீங்க. உங்களுடைய பெரிய வழக்கில் இருந்து நீங்கள் ரிலீஸ் ஆக போகிறீங்க. பெரிய கடனில் இருந்து முறியடித்து சாதனை செஞ்சு வெளியில் வரப்போகிறீங்க. பெரிய ரிலீஃப் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். யாரோ ஒரு புண்ணியமாக ஏதோ ஒரு காலத்தில் எங்கள் மூதாதையர் செய்த பலன் இப்போ நம்மளுக்கு நடக்குது அப்படின்ற வார்த்தை இந்த மாதம் உங்கள் வாயிலேருந்து கண்டிப்பாக வந்துடும். என்ன நடந்தாலும் தைரியத்தை விட மாட்டீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம்தான் உங்களை இன்னளவும் பயணிக்க வைக்குது. அதனால் பொறுத்திருங்குது, பொறுமை என்னைக்கும் வீண் போகாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உதாரணமே இப்போ நடக்கக்கூடிய மகர ராசி வாழற வாழ்க்கைக்கு தான் அர்த்தம். அதனால் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்துக்கெலாம் போய் எவ்வளோ காலம் ஆயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயத்துலலாம் ரிலீஃப் ஆகி வெளியில் வந்துட்டீங்க. 3/4 வாசி கிணறு தாண்டியாச்சு, இன்னொரு 1/4 வாசி கிணறு. இந்த மாதம் உங்களுக்கு பெரிய நிதி ஒன்று வரும். அதனால் பெரிய ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் நடக்கும் சார். செவ்வாய் 6ஆம் இடத்துல வரக்கூடிய காலம் கடன்கள் முடிவுக்கு வரும் காலம். சீருடை சார்ந்த வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் டபுள் இன்க்ரிமெண்ட், யூனிஃபார்ம் போட்ட வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு கட்டாயம் வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு அடித்தளம் இந்த ஆவணி மாதத்தில் நடக்க போகிறது. கண்டிப்பாக அழகுமிகு கலத்திரம் வருவாங்க சார். ஹேண்ட்ஸமான பியூட்டியான மேட்ச் ஃபார் ஈச் அதர், எல்லாமே பொறாமைப்படுற மாதிரி ஒரு கணவன் மனைவி அமைவதற்கு உண்டான ஒரு மாதம். வரன்கள்லாம் லகுவாக வரும் சார். ரொம்ப நாளாக முயற்சி செய்கிறேன், என் பையனுக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, பொண்ணுக்கு வந்த வரன் பூரா செட்டே ஆக மாட்டேங்குது. இப்போ வரக்கூடிய வரன் உங்களுக்கு அப்படியே எடுத்து வச்ச மாதிரி, அதுக்காகவே இருக்கக்கூடிய மாதிரி வரன்கள்லாம் வந்து அமையும். திருமண யோகங்கள், நீண்ட நாள் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரியாகி திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நடக்கும். அஷ்டமஸ்தானம் வலுப்பெறும்போது நீங்கள் யாருன்னு நிரூபிக்க போகிறீங்க. மற்றவங்க எல்லாம் இகழ்ச்சி பண்ணிக்கினே இருக்கிறாங்க சார். உங்களை நிறைய பேர் முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இப்போ உங்களுடைய செயல், உங்களுடைய வளர்ச்சி இனி யாராலையுமே தடுக்க முடியாது. அதுக்கு ஒரு அடித்தளம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் சார் இந்த சிம்ம மாதம், இந்த ஆவணி மாதம். ஆமாம், தொழில் மேலோங்குது சார். உங்களுக்கு தொழிலில் இப்போ தான் வருமானமே வர ஆரம்பிக்குது. இப்போ தான் நீங்களாம் வந்து கேஷே பார்க்குறீங்க. இன்கம்னாலே ரொம்ப நாளாச்சு சேவிங்லாம் பண்ணி ரோலிங்லேயே இருக்கக்கூடிய ராசி மகர ராசி. இன்னொருத்தருடைய ரோலிங்லேயே வாழ்ந்துட்டு வந்துட்டீங்க. 5 வருஷமாக 6 வருஷமாக வரக்கூடிய போராட்டம் இனி உங்கள் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் இருப்பது உறுதி. இனி வரும் காலம் மகர ராசிக்கெல்லாம் யோகம்தான். அதனால் இந்த அடித்தளம் இந்த ஆவணி மாதம் மிகப்பெரிய ஒரு யோகமாக மகர ராசிக்கு மாறப்போகிறது. திருமண யோகம் உண்டு, வாகன யோகங்கள் உண்டு. கண்டிப்பாக பழைய வாகனங்கள் எல்லாம் புதுப்பிக்கக்கூடிய சூழல் உருவாகும். அதனால் கவலைப்படாதீங்க. பழைய வாகனத்தை இன்னும் கொஞ்ச நாளைக்கு போயிட்டு அப்புறமா புது வாகனம்லாம் நம்ம வாங்கிக்கலாம். 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. தொழிலில் ஏதாவது இன்னும் ஒரு கடன் உருவாகும். கடனை கடனால் தான் அழிக்க வேண்டும். அதனால் பயப்படாதீங்க. எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் மகர ராசிலாம் ஒன்றும் பண்ணாது. எல்லாத்துலேயுமே சீக்கிரம் நீங்கள் வெளியில் வரத்தான் போகிறீங்க. ஒரு 4-5 பிஸ்னஸ் 6 பிஸ்னஸ் பண்ணக்கூடிய காலம்லாம் கூடிய விரைவில் மகர ராசிக்கு இருக்குது. கவலை வேண்டாம். புத்திரன் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை, புத்திரனுக்கு கொஞ்சம் செலவாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை, படிப்புக்காகவோ அவருடைய வளர்ச்சிக்காகவோ கொஞ்சம் செலவு வைக்க தான் செய்வார். அந்த செலவுனால நீங்கள் ஒன்றும் பாதிக்க அடைய மாட்டீங்க. பின்னாடி வருமானம் தானே. பையன் நல்லபடியாக படித்து நல்ல வேலை வாய்ப்புகள் எல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் தானே. அதனால் அவனை படிக்க வைக்கிறதுலையோ அவங்களுக்கு உத்தியோகம் வாங்கி தரதுலையோ எப்பயுமே சோட போக மாட்டீங்க. குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் உழைக்கக்கூடிய ஒரு ராசி தான் எப்பயுமே மகர ராசி. இந்த மாதத்தில் மேலும் உங்களுடைய ராசியை பலப்படுத்தி கொள்வதற்கு கஜேந்திர வரத பெருமாளை சேவார்த்தி பண்ணுங்க. வாழ்க வாழ்க வாழ்க.